தற்குறின்னு சொல்றது கரெக்டா? தப்புதான், தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் கேட்டது கரெக்ட் தான். நம்ம தற்கொலை தான், தற்கொலைன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாளா அவர் ஓட்டு மாட்டோம் பாத்தீங்கன்னா அதான் தற்கொலை. இதுக்கு மேலேயாவது அறிவா யோசிப்பாங்களா? இவ்வளவு தெரியாம அவர் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஒரு சிந்திச்சு எல்லாருமே யோசிக்கட்டும், யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும். அவர் தற்கொலைன்னு திட்டினதுங்கிறது ஒரு பதிலா வரும். நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு சொந்த வீடு கிடையாது, எங்க இருக்கிற இடம் வந்து சொந்த இடம் கிடையாது, புறம்போக்கு தான். பட் ஆனா இவர் வந்தா எங்களுக்கு மாற்றம் உண்டாகும். இவ்வளவு வருஷமா ட்ரை பண்ணோம், கிடைக்கல. பட்டா இருந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சோ இப்போ வந்து ட்ரை பண்றோம்ல, கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க விஜய் ஃபேனா? தீவிரமான விஜய். திடீர்னு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இன்னும் படத்துல வர மாட்டேன், கடைசி ஜனநாயகத்துக்கு அப்புறம் நான் வந்து எலெக்ஷன் தான் ஃபுல்லாமே அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து? ஓகே, இவ்வளவு நாளா படத்துல இருந்தாரு, படத்துல கொண்டாடிட்டு இருந்தோம். இப்ப லைஃப்ல வராருல்ல, எல்லாரும் லைஃப்லயும் ஒரு மாற்றம் வரும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். 2026 வெயிட் பண்ணிருக்கோம். ஸ்கிரீன்ல பாக்கணும்னு நினைக்கிறவங்க இனிமே என்ன பண்ண? நாங்க நேர்லயே பாப்போம்னா, ஸ்கிரீன்ல பாப்போம். இப்ப நாங்க அவர் தான் சொல்லிட்டாருல, எல்லார் வீட்டுக்கும் வருவேன், எல்லார் வீட்டையும் பார்ப்பேன், எல்லாரும் எனக்கு தேவைன்னு சொல்றாரு. எல்லாரும் பாக்கணும்னு விசிபிளா நேர்லயே பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு அவர் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு. முன்னாடி ஒரு மாதிரி சொதப்பெல்லாம் போயிட்டு இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு ஸ்டடியா போறாருன்ற மாதிரி டாக் இருக்கு. மேபி அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியல. நீங்க கேள்விப்பட்டதை வச்சு ஏதாவது சொல்லுங்க. இல்ல, எல்லா எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் கம்பல்சரி ஸ்ட்ரகிள் இருக்கும். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, அதனால கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரகிள். இப்ப தெளிவாயிட்டாரு. அடி வாங்கினா தானே சிற்பம் கூட இதாகனால இதுக்கு மேல நல்லா. ஓகே, இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு 12 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மேபி எலெக்ஷனுக்கு நம்ம ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணலான்ட்டு. என்னன்னு நான் சொல்றேன், ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கும், ஏன்னா டிராவல் பண்ணாதான் பினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி. அப்புறம் கம்பல்சரி எல்லா வீடு இருக்கணும், அண்ட் கம்பல்சரி யாருக்காவது ஒருத்தருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்கும். நல்ல பாயிண்டா பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க? நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு சொந்த வீடு கிடையாது, எங்க இருக்கிற இடம் வந்து சொந்த இடம் கிடையாது, புறம்போக்கு தான். பட் ஆனா இவர் வந்தா எங்களுக்கு மாற்றம் உண்டாகும். இவ்வளவு வருஷமா ட்ரை பண்ணோம், கிடைக்கல. பட்டா இருந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சோ இப்போ வந்து ட்ரை பண்றோம்ல, கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பைக் இல்ல, நிறைய ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேருக்கு பைக் வாங்குறது ஒரு கனவு, வீடு வாங்குறது ஒரு கனவு. அவரால் நிறைவேறும் ஒரு மாற்றம். ஓகே, எல்லாரும் மாதிரி நான் ஃப்ரீயா தரேன்னு சொல்லாம உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, மத்தவங்கள மாதிரி இவங்க நான் தந்துறேன், இதை தரேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. இது மாதிரி ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க அதை அமைச்சுக்கோங்க தான் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு வாய்ப்பு கசம் தானே எதிர்பார்க்கறேன். அந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு தானே. சாரி, இவர் வந்து டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்காரு. இவர் வந்தது வந்து டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்கதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்கதா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டுப்பீங்கல்ல, நீங்க என்ன மைண்ட் செட்ல ஓட்டு போட்டு? இதுக்கு முன்னாடி 3 டைம் ஓட்டு போட்டிருக்கேன், நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த முறை வாய்ப்பு இருந்தா இந்த டைம் கம்பல்சரி போடும், கண்ணை மூடிட்டு அவருக்கு தான் போடும். என் ஃபேமிலிலேயே எல்லாருமே அவங்களுக்கு தான். இதுக்கு நீங்க அவர் ஃபேனுங்கிறது ரீசனா இல்ல வந்து அவரு பிடிக்கும், அவர் வந்தா ஒரு மாற்றம் வரும்ல, அதுக்காக. அம்மா இருந்தப்போ கூட நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ 3 டைம் ஓட்டு போட்டிருக்கேன், 3 டைம் நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் பத்தி தெரியாது. பட் இருந்தாலுமே எனக்கு யார் வந்தாலும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். இவர் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு. ட்ரை பண்ணிப்போம். ஓகே, இப்போ அறிவு திருவிழான்னு டிவிக்கு டிஎம்கேல ஒன்று நடத்தினாங்க ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு. அதுல வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மக்களை வந்து தற்கொலைகள்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நீங்களே 3 வாட்டி ஓட்டு போட்டிருக்கீங்க. மேபி நீங்க இன்கேஸ் நீங்க டிஎம்கே ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ற பட்சத்துல அவங்க தற்கொலைன்னு சொல்ற ஆள் நம்ம எல்லாம் தானே. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் இப்போ ஸ்டேஜ்ல கேட்டிருக்காரு நேற்று. ஆக்சுவலா இது அவர் கேட்ட கேள்விதான். இதுக்கு உங்களோட பதில்? தற்கொலைன்னு சொல்றது கரெக்டா? தப்புதான், தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் கேட்டது கரெக்ட் தான். நம்ம தற்கொலை தான், தற்கொலைன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாளா அவர் ஓட்டு மாட்டோம் பாத்தீங்கன்னா அதான் தற்கொலை. இதுக்கு மேலேயாவது அறிவா யோசிப்பாங்களா? இவ்வளவு தெரியாம அவர் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சிந்திச்சு எல்லாருமே யோசிக்கட்டும், யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும். அவர் தற்கொலைன்னு திட்டினதுங்கிறது ஒரு பதிலா வரும். ஓகே, லாஸ்டாவே ஒரு கொஸ்டின், ஒரு சஜஷனா சொல்லுவாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அரசியல புரிஞ்சுக்காம இருந்துட்டு இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் புரிஞ்சுக்காம அரசியல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்பதானே கத்துக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, அதனால அவரே இப்பதான் கத்துக்கிறாருன்னா இப்பதான் ஒரு அடிபட்டு மேல வந்திருக்காரு. அப்ப அடிபட்டு வரும்போது நாங்களும் இப்பதான், எனக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவர் வரதை பார்த்து ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிற. நியூஸே பார்க்க மாட்டேன், இப்பதான் நியூஸ் சேனலே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொன்றா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் எனக்கு 25 ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல வர எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாருமே கத்துப்பாங்க. எல்லாருமே கத்துக்கிற விஷயம் தானே.